Welcome students in the video Unit 1 Outbreak of World War I and its aftermath. இது வந்து 10th standard social science bookல historyல first lesson கொடுத்திருக்கு. என்னுடைய book back answers பார்க்கலாம். பாடம் என்ன அப்படின்னா முதல் உலக போர்ல உள்ள பின் விளைவுகள் போரின் போக்கு அப்படின்னு சொல்லி பாடம் படிச்சிருப்பீங்க. இந்த ஆன்சர்ஸ் பார்க்கலாம். Choose correct answer. What were the three major empires shattered by the end of First World War? First World Warல எந்த அரசுகள் வந்து இந்த மூன்று அரசுகள் எதெல்லாம் நிலைவிழந்து அதாவது கஷ்டப்பட்டது அப்படின்னு பார்க்கலாம். அப்படின்னா இதில் வந்து ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்க, ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கரி அண்ட் த ஒட்டமன்ஸ். இது வந்து நீங்கள் மார்க் பண்ணுங்க. செகண்ட் பாருங்க, second one, which country emerged as the strongest in East Asia towards the close of 19th century? அதாவது 19ஆம் நூற்றாண்டு முடியும் போது எது வந்து வலிமை உடைஞ்சதாக இருந்தது, வலிமை வாய்ந்த நாடாக இருந்தது அப்படின்னா இதில் வந்து ஜப்பான். பியை வந்து நீங்கள் மார்க் பண்ணுங்கள். that one who said imperialism in the highest stage of capitalism? இது சொன்னது யார் அப்படின்னா லெனின். அதாவது முதலாளித்துவத்தின் உச்சகட்டம் அப்படின்னு சொன்னது. ஃபோர்த்து வாட் இஸ் த பேட்டில் ஆஃப் மேன் ரிமெம்பர்டு ஃபார்? இந்த போர் வந்து எதை நினைவு கூறுகிறது அப்படின்னா எதற்காக நினைவு கூறுகிறதுன்னா ட்ரெஞ்ச் வார்ஃபேர். இது பதுங்குகுழி வார்ஃபேர் அப்படின்னா பதுங்குகுழி போர் முறை அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஃபிஃப்த்து, to which country did the first Secretary General of League of Nations belong? அதாவது இவர் வந்து எந்த நாட்டு, இந்த செக்ரட்டரி வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா பிரிட்டன். சிக்ஸ் பாருங்க, which country was expelled from the League of Nations for attacking Finland? அதாவது இதுலேருந்து வெளியேற்றப்பட்ட நாடு எது அப்படின்னா ரஷ்யா. இது fill the blanks. Fill the blanks. Japan forced a war on China in the year. அதாவது எப்போ வந்து அது வந்து போரிட்டது அப்படின்னா நமக்கு 1894. The new state of Albania was created according to the Treaty of London signed in May 1930. அதாவது இந்த வருடத்தில் கையெழுத்திடப்பட்ட இந்த நாடு எது அப்படின்னா லண்டன். புதுசாக உதயம், அதாவது புது நாடு உருவாக்கப்பட்டது. தேர்ட், ஜப்பான் entered into an alliance with England in the year 1902. இதில் வந்து 0. ஃபோர்த் வந்து மாசிடோனியா. இதில் வந்து மாசிடோனியா இல்லைங்க. ஃபிஃப்த் வந்து ரஷ்யா. ஃபிஃப்த் வந்து கிளமென்சியா. செவன்த் வந்து 1925. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இதில் வந்து எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, த துர்கிஸ் எம்பரர் கண்டெய்ன்ட் மெனி நான் துர்கிஸ் பீப்புள் இன் த பால்கன்ஸ். செகண்ட் வந்து துர்கிஸ் ஃபவுட் ஆன் த சைட் ஆஃப் த சென்ட்ரல் பவர்ஸ். தேர்ட் வந்து துர்கிஸ் அட்டம் டு அட்டாக் Suez Canal but were refused. என்ன மீனிங் அப்படின்னா பால்கனில் வந்து துருக்கியர் இல்லாத நிறைய மக்கள் கொண்டிருந்தாங்க. அடுத்தது வந்து என்ன அப்படின்னா துருக்கி நாடுகள் வந்து அவங்களுக்காக போரிட்டது. அடுத்து சூயஸ் காலை வந்து தாக்க வந்து துருக்கி முயற்சி பண்ண வந்து முறியடிக்கப்பட்டது. இதில் எது சரி அப்படின்னா நமக்கு வந்து ஆப்ஷன் டி 1 2 3 4 எல்லாமே என்னது கரெக்ட் தான். Second பாருங்க, assess the first European attempts to carve out canals in Africa resulted in bloody battles. Reason, there were stiff resistance from the native population. பாருங்க, அது வந்து ஃபர்ஸ்ட் தான் கரெக்ட். கே. நெக்ஸ்ட், match the following. Treaty of Brest-Litovsk பாருங்க, ரஷ்யா வித் ஜெர்மனி. ஜிங்கோயிசம் இங்கிலாந்து. கமல் பாஷா டர்க்கி. எம்டன் மெட்ராஸ். கால் ஆஃப் வெசல்ஸ். நீங்கள் மேட்ச் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஆன்சர் பிரீஃப்லி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம்.
பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹவு டு யூ assess the importance of China-Japanese war, பேஜ் நம்பர் 2. இந்த வார் பற்றி நீ என்ன நினைக்க, நீ என்ன மாதிரி மதிப்பீடு பண்ணுத அப்படின்னு கேட்டிருக்கு. பேஜ் நம்பர் 2ல் இதிலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் நீங்கள் முடிச்சுருங்க. உங்களுக்கு பாயிண்ட்டாக வேணும்னா இந்த ஒரு பாயிண்ட்டு, இந்த ஒரு பாயிண்ட், 2 பாயிண்ட்டை நீங்கள் மார்க் பண்ணுங்கள். மொத்தமாக இது வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் நேம் த கண்ட்ரிஸ் இன் த ட்ரிபிள் என்டிட்டி. அதாவது செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்கள். நேம் த கண்ட்ரிஸ் இன் த ட்ரைபிள் என்டிட்டி. ஃபோர்த்து, பேஜ் நம்பர் 4ல் பாருங்கள், ட்ரைபிள் மூவர் ஃபுட் டச் பாருங்கள். இதிலேருந்து இது வரைக்கும் இந்த 3 நாடுகள் பிரிட்டன், ஃப்ரான்ஸ் அண்ட் ரஷ்யா. இந்த 3 தான் உங்களுக்கு செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். தேட் கொஸ்டின் பாருங்கள், வாட் வேர் த 3 militant ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் யூரோப். அது 3 militant. பேஜ் நம்பர் 4th இருக்குது பாருங்கள். பேஜ் நம்பர் 4ல் இங்கிலாந்து இங்கிலாந்து ஜிங்கோயிசம், இந்த மாதிரி இந்த 3 பாயிண்ட் இருக்கா. ஃப்ரான்ஸு, ஜெர்மனிஸ், இந்த 3 இது வந்து 3ஆவது கொஸ்டினுக்கு ஆன்சர். அடுத்து 4th கொஸ்டினோட ஆன்சர் பாருங்கள். வாட் டு யூ நோ ஆஃப் ட்ரென்ச் வார்ஃபேர். அதாவது பதுங்குகுழி போர் முறை பற்றி உனக்கு தெரிஞ்சதுன்னு கேட்டிருக்கு பாருங்கள். பேஜ் நம்பர் 6. பேஜ் நம்பர் 6ல் இருக்கா. இது ஃபுல்லாக நீங்கள் மார்க் பண்ணிடணும். ஃபிஃப்த் கொஸ்டின், வாட் வாஸ் த ரோல் ஆஃப் முஸ்தபா கமல் பாஷா. பேஜ் நம்பர் 8. அவருடைய ரோல் என்ன, முஸ்தபா கமல் பாஷாவுடைய ரோல் என்னன்னு கேட்டிருக்கு. 8th, பேஜ் நம்பர் 8ல் இருக்கா. முஸ்தபா கமல் பாஷா பிளேடு இதிலேருந்து ரெகக்னேஷன் வரைக்கும் 5th கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 6th கொஸ்டின், லிஸ்ட் அவுட் எனி 2 causes ஃபார் த ஃபெயிலியர் ஆஃப் த லீக் ஆஃப் நேஷன்ஸ். பேஜ் நம்பர் 12. அதாவது தோல்விக்கான காரணங்கள். இந்த இருக்க காசஸ் ஆஃப் ஃபெயிலியர் இதிலேருந்து இது வரைக்கும் பேஜ் நம்பர் 12 இருக்குது. இதுலேருந்து வரைக்கும் மார்க் பண்ணிவிடுங்க. 6th கொஸ்டின் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஆன்சர் த ஃபாலோயிங் இன் டீட்டெயில். பாருங்கள், டிஸ்கஸ் த மெயின் காசஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். அதாவது முக்கிய காரணங்கள், முதல் உலகப் போருடைய முக்கிய காரணங்கள் என்ன அப்படி கேட்டிருக்கு. காரணங்கள் இது வரைக்கும் அப்போ நீங்கள் வந்து 4, 5 பேஜ் நம்பர் 4 and 5. 4 and 5ல் உங்களுக்கு நிறையா இருக்குது. நீங்கள் ஃபுல் எழுத முடியாது, அதனால் ஒன்றுக்கும் உங்களுக்கு பேஜ் 4ல் பாருங்கள் காசஸ் இருக்கா. இதில் ஃபஸ்ட் பாயிண்ட் இதுலேருந்து இது வரைக்கும் எழுதுங்க. அடுத்து இதுலேருந்து இது வரைக்கும், இதுலேருந்து இது வரைக்கும். இது வந்து தலைப்பு வந்து இந்த தலைப்பை கொடுத்துடணும். இந்த தலைப்பு கொடுத்துட்டு நீங்கள் இந்த 3 பாயிண்ட்டு இன்னொரு இதையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து 4 பாயிண்ட் ஆக்கலாம். அடுத்து இந்த தலைப்பை போட்டு இதில் ஏற்கனவே ஒரு கொஸ்டின் முடிச்சோமா அதை மார்க் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த தலைப்பு இதுலேருந்து இதுவரை, அடுத்ததுலேருந்து இதுவரை இந்த தலைப்பு போட்டு இந்த பக்கம் வாங்க. பேஜ் நம்பர் 5ல் இதுலேருந்து இதுவரை, இதுலேருந்து இதுவரை, இந்த டாபிக் போட்டு இதுலேருந்து இதுவரை, அடுத்து இதை போட்டுட்டு இதுலேருந்து இதுவரை. நீங்கள் வந்து ஃபுல் நீங்கள் மார்க் பண்ணணும் பண்ணுங்கள். ஆனால் உங்களுக்கு முடியாத பட்சத்தில் அந்த மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிடுங்க. ஒன்றுக்கு டாபிக் கொடுத்தாங்க. டாபிக் கொடுத்து நீங்கள் அந்த பிக் கொஸ்டின்ஸ் வந்து மார்க் பண்ணி எழுதுங்க. சரியா. செகண்ட் கொஸ்டின், highlight the provisions of the Treaty of Versailles relating to Germany. அதாவது ஜெர்மனிக்கு வந்து வெர்சைஸ் அவருடைய உடன்படிக்கை அப்படின்னு கேட்போம்ல.
பேஜ் நம்பர் 8. எயிட்டில் இதிலேருந்து இது வரைக்கும் இந்த பாயிண்ட்டு, இந்த 10 பாயிண்ட் இருக்குது. உங்கள் மார்க் இருந்தாலும் நீங்கள் பாயிண்ட்டை குறிச்சிருங்க. That question. Explain the cause of the Russian Revolution under the leadership of Lenin. லெனின் தலைமையிலான, அதாவது ரஷ்ய புரட்சியின் போக்கு. 10, 11 பேஜ் நம்பர் 10. பாருங்கள், 10ல் இந்த டாபிக் கொடுத்துட்டீங்க. இதில் இருந்து லெனின் அப்படின்னு போட்டு இங்கே ஸ்லோகன் இதிலேருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 11ல் இதுலேருந்து இது வரை, அடுத்து இதுலேருந்து இது வரை. தேட் கொஸ்டின் ஆன்சர் நோட் பண்ணுங்கள். 4th கொஸ்டின் ஆன்சர் பாருங்கள். எஸ்டிமேட் த ஒர்க் டன் பை த லீக் ஆஃப் நேஷன்ஸ். பேஜ் நம்பர் 12ல் இருக்குது. அதாவது பன்னாட்டு சங்கத்தின் பணிகள். 12ல் இந்த இருக்கா, இதிலேருந்து இது வரை உங்களுக்கு 4th கொஸ்டின் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து மேப் ஒர்க் பாருங்கள். உங்களுக்கு வந்து பேஜ் நம்பரில் இந்த மேப் இருக்குது. இதில் உங்களுக்கு அதில் உள்ள இடங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை பார்த்து என்ன பண்ணுங்கள், மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து மேப் எக்ஸாம் டைமில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக எல்லா கொஸ்டின் மார்க் பண்ணிட்டோம். Thanks for watching.